Hi friends, good morning. 11:21 a.m. 27 day December 2024. Matthew chapter 6 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and power and glory forever. Amen. நேற்று பார்த்தீங்கன்னா 33 சாப்டரில் 25லேருந்து 29 வரைக்கும் வாசிக்காமல் விட்டாச்சு. எதனாலனா நேற்று அப்லோட் பண்ண யூடியூப்பில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, எரர்னு வந்தது. 3 வாட்டி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் 33 சாப்டர் நம்ம 22 வாசிக்கக்கூடாது, 33 வாசிச்சுட்டு அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு. அதில் எனக்கு மெமரி இல்லை என்னுடைய டேப்பில். அதுக்கப்புறமா இப்போ அதை விட்டதுலேருந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பேலனும் இருக்கும் என்றான். They shoe shall and be iron and brace, and as the days, so shall they strength be. வசனம் 26. சேஷ்ரனுடைய தேவனாய் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலே தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். There is no need like unto the God of the Jeshurun, who reared upon the heaven in the help, and in his excellency know the sky. வசனம் 27. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமும் அவருடைய நீதி பயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். The eternal God is their refuge, and under earth are the everlasting Aram. Hence he shall thrust out the enemy from before thee, and shall say, destroy them. வசனம் 23. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். Israel then shall dwell in the safety alone. The foundation of the Jacob shall be upon the land of the the wind. Also his heaven shall drop down drop. வசனம் 29. இஸ்ரவேல் நீ பாக்கியவான், கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். Happy heart thou, O Israel, who is the like unto thee, O people saved by the Lord. The sea have their help. Then who these
sword of the excellency, and any enemy shall be found liars unto thee, and thou shalt tear it upon their high place. Deuteronomy 34, chapter 1 to 12. இதோட முடியுது Deuteronomy. பின்பு மோசே மோவாபின் சமான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நோபாப் மலையில் இருக்கும் பஸ்காவின் கொடுமுடிகளில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தன் மட்டுமுள்ள கீலியா தேசம் அனைத்தையும், and Moses went upon from the plains of Moab unto the mountains of the Mobi to the top, and Pisgah that over against Jericho. And the Lord answered him all the land of Galilee unto dawn. வசனம் 2. நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ரோம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்குமுள்ள யூதா தேசம் அனைத்தையும், and all Naphtali, and the lands of the Ephraim and the Manasseh, and all the land of the Judah, and to the utmost sea. வசனம் 3. தென்புறத்தையும் சேவார் வரைக்குமுள்ள பேர்ச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கியாகிய சமான பூமியையும் காண்பித்தார். And the south had the plain of the valley of the Jericho, the city of the plum trees unto the Jero. வசனம் 4. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபு ஆணையிட்ட தேசம் இதுதான். அதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றான். And the Lord said unto them, This is the land which I swore unto the Abraham, unto the Isaac, and to the Jacob, and saying, I will give it in unto their seed. I have caused thee to see it with thine eyes, but thou shalt not go over the entire. வசனம் 5. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி மரித்தான். So Moses the servant of the Lord and died there in the land of the Moab, according to the word of the Lord. வசனம் 6. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்தேருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். அந்த நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். And he buried him in the valley in the land of the Moab, over against Bet-peor. But no man can walk up this sepulchre unto this day. வசனம் 7. மோசே மரிக்கிற போது 130 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் கொன்றவும் இல்லை. And Moses was 120-year-old when he died. His eyes was not dim, near his not natural face abated. வசனம் 8. இஸ்ரவேல் புத்திரர்கள் மோவாபின் சமான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. And the children of the Israel wept for Moses in the plains of Moab 30 days. So the days of weeping and murmuring for the Moses were ended. வசனம் 9. மோசே நூனியின் குமாரனாகிய யோசுவாவின் மேலே தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டான். இஸ்ரவேலர்கள் புத்திரர்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்.
And Joshua the son of Nun was the full of the spirit of the wisdom. For Moses' hand laid these hands upon him, and the children of Israel hearkening unto them, and did as the Lord commandments Moses. வசனம் 10. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேச அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும். And there are rise not and the prophet saints in the Israel like unto the Moses whom the Lord can know face to face. வசனம் 11. அவன் இஸ்ரவேலர்கள் எல்லோருக்கும் பிரதிட்சயமாய் செய்த சகல வல்லமையான கிரிகைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்ததால் in all the signs and the wonders which the Lord and sent him to do in the lands of Egypt, and Pharaoh and all these servants, and to all this land. வசனம் 12. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதுமில்லை என்று விளங்கும். And in all the mighty hand, and in all the great truth which the Moses swore in the singing of all Israel. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் அவங்களுக்கு வந்து இங்கேருந்து என் வீட்டிலேருந்து கரெக்டாக 19 கிலோமீட்டர் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. நான் அண்ணா நகர் டவர்கிட்ட போனேன். அங்கேருந்து அவங்க டியூட்டியை போட்டாங்க. அவங்க டியூட்டி நான் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணால் கால் எடுக்கலை. அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்க ஃபோன் ப்ராப்ளமாக. அப்புறம் அவங்க வந்து கரெக்டாக 4 மணிக்கு அவங்க ஃபோன் ஆனானது. நான் உங்களுக்கு கால் பண்ணி ஏன்னா உங்கள் லொக்கேஷனுக்கு அனுப்புங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நம்பர் நோட் பண்ணி இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா அவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க லொக்கேஷன் அனுப்புனாங்க. அவங்களுக்கு போய் அந்த வண்டி எடுத்து அவங்க வண்டிக்கு டீசல் போட்டு அவங்கள கொண்டு போய் ஜெயின் ஃபங்க்ஷனில் விட்டுட்டு அவங்க பையனை அங்கேருந்து 6:20 அங்கேருந்து கிளம்பி ஜெயின் ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல அந்த கிளம்பி அவங்க பையனை போயிட்டு ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் முகப்பூரில் அந்த ஸ்கூல் இருக்குது. பசங்க கொஞ்சம் முடியாத பசங்களுக்கெலாம் அந்த ஸ்கூல் அவங்க நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த பையனை பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பியும் அவங்கள வந்து அங்கே அந்த ஜெயின் ஃபங்க்ஷன் நடந்த அந்த இடத்துல வந்து கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து நேராக முகப்பேர் போனோம். முகப்பேரில் அவங்க யாரையோ பார்த்துட்டு வந்தாங்க. அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டுட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு டிஃபன் வாங்கிட்டு போகிற வழியிலே அவங்களுக்கு சொன்னேன் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி. அவர் எப்படிப்பட்ட தேவன், அவருடைய குமாரன், அவர் நமக்கோசம் எதுக்கு வந்தார், நம்மளை மீட்டார், எதுக்கு மீட்டார்ன்றது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொன்னேன். அவர் வந்து சூரியனை நம்மளால் பார்க்க முடியாது. சூரியனோட பல மடங்கு ஒளி தன்மை உடையவர் தான் நம்ம கடவுள். அவர் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுவார். அவரை முழு மனதோட முழு ஆவியோடு அவரை கூப்பிட்டா அவருக்கு அவங்களோட பதில் கேட்பாருன்னு அவங்களுக்கு சொன்னேன். உங்கள் பையன் இப்படி இருக்கான்றதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சரியாவான், நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. ஆபரகாமை பற்றியும் சொன்னேன் அவங்களுக்கு. இந்த முஸ்லீம்ஸில் பற்றியும் சொன்னேன் அவங்களுக்கு. அவங்களையும் ஆசீர்வதிச்சிருக்கார் கடவுள். எல்லாத்தையும் சொன்னேன். அவங்க எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. என் சர்ச்சை பற்றியும் சொன்னேன். நான் இந்த பாஸ்டர் ஓன் ராபர்ட் அவருக்கு அந்த மதுரைக்கு போகும்போது ஃப்ளைட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸும் சொன்னேன். நீங்கள் அந்த சர்ச்சோட பாஸ்டருக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்க. அவங்களும் நல்லா மிரக்கல் பண்ணக்கூடியவர். கடவுள் கூட இருந்தார்னா எல்லாமே வாய்க்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அவங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க ஜெயின் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க கண் மறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எனக்கு திருப்தியாக வந்து 495 ரூபா அமௌண்ட்டு எனக்கு 55 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அவங்க பையனை நான் போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்ததுக்கும் அவங்க ஒரு திருப்பி என்னை ரிட்டன் நீ வருவியாப்பா தம்பி நாளைக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் வர முடியாது மேடம், நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரைவர் ஒரு பாட்டி புக் பண்ணால் தான் ஒரு மாதிரி தான் வருவாங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி என் வீடு ரொம்ப லாங்கு மேடம் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த இதுதான்.
இது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.